அரைச்சி போடுறது. 3 மாதம் கை குழந்தை கொடுக்கலாம். பாதம் பித்தம் கவம் சமநிலை படுத்தணும். ஜீரணம் ஆகலை, ஜீரணம் ஆகிடும். நெஞ்சு குத்துது, சரியாயிடும். இது பரங்கி சக்கை. ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் முக்கியமான மருந்து இருக்கும். இது ஃபுல்லாக காட்டில் தான் கிடைக்குது. இங்கே ஒரு கொல்லிமலை, ஏலகிரி, புதுமலை அப்படின்னு ஜவ்வாது மலை அந்த சைடு வந்து கிடைக்கக்கூடிய. இது வந்து வாயு விலங்கம். இது வந்து வாயு பிரிக்கக்கூடிய தான் வாயு விலங்கம். இது எல்லாமே எப்பவுமே வந்து தனித்து இயங்காது. ஒரு ஆண் ஒரு பெண் எல்லாம் இயங்க முடியாததோ சத்துருமுத்து ரெண்டுமே. ஏன்னா இப்போ வாதநாரணை எல்லாம் கிராமத்தில் கேட்குறது தெரியும். மூட்டு வலிக்கு மருந்து தயார் பண்ணுறது வாதநாரணை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பித்தம் இன்க்ரீஸ் ஆகிடும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி சேர்ப்பாங்க. அப்போ தான் பித்தம் மாதிரி வாதம் வாழல, அதுக்கோசம் செய்யப்படுது. சத்துருமுத்து எல்லாமே சத்துருமுத்து இருப்பாங்க. சிங்கிள் ட்ரக் பற்றி சொல்லியிருப்பாங்க, தேயிலை எல்லாமே இருக்கும். சிங்கிள் ட்ரக் தனித்து வேலை செய்யாது. நல்லதுக்கு கெட்டது 80% நல்லதுன்னா 20% கெட்டது வரும். ஏன்னா தசவாயு இருக்கு. தசைன்னா 10. தசவாயுல முக்கியமான வாயு வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாயுல நம்ம வந்து பக்கவாதம், பேராலிசிஸ் வரலாம் முக்கியமான காரணம். மடக்கவாதம் வருதுங்கள டைமிங் சாராம இவங்களுக்கு தான் வந்து இந்த உருவாகக்கூடிய பேராலிசிஸ் வருது, மயக்கம் வருது, பிபி வருது காரணம் இந்த வாயு தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு வாயு வேற, சாப்பிட்ற உணவு வாயு வேற. நம்ம சாப்பிட்ற உணவு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அடிவே தான் வரும். இது டைமிங் சாப்பிடாம கோவப்படுறதுனால, பயப்படுறதுனால, கவலைப்படுறதுனால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு வாய் திடீர்னு செஸ்ட் பிடிக்கும், திடீர்னு காலை பிடிக்கும், கட்டை இழுத்து பிடிக்கும், லைட்டாக கேர்லெஸ் வரும், நெஞ்சு எரிச்சல் வர்றது. இதெல்லாம் இது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் போச்சுன்னா பித்து தலைக்கேச்சு சொல்றாங்க. பித்த பிரமைன்றாங்க. என்னப்பா நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்றது கரெக்டு நினைப்பேன், 10 பேர் தப்பா தெரியும். ஆனால் பித்த பிரமை. அதுக்கப்புறம் அந்த வாய் வந்து தலைக்கு மேலே என்ன லைட்டாக கேர்லெஸ் வரும். அதுக்கப்புறம் வாய் வந்து ஸ்கின்ல போச்சுன்னா அங்கே பிடிச்சிக்க ஒரு கை குறையும், ஒரு கால் குறையும் பித்தத்தினால. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எலும்புக்குள்ள வரும். எலும்புக்குள்ள ஓடு குறை. நிறைய பேர் மூட்டு வலி, கை கால் வலி, எலும்புல ஊசி போடுவாங்க தெரியுங்களா. மூட்டுல நல்லா அழுத்திட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த வாரத்தை நீக்கிறதுக்கோசம். இதுக்கு தேவை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே சரியாயிடும். 2வது என்னன்னா அதுக்கப்புறம் நரம்பு வழியா போகும். நரம்பு வழியா போகும்போது பேராலிசிஸ் பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு போறாங்க. இந்த வாய் தான் டாக்கணும். மெசேஜ் போவோம், அந்த சிங்கிள் தாண்டி போறாரு. கை முறைக்கும், கால் முறைக்கும். பக்கவாதம் வர்றதுக்காக அந்த பித்தவாயு தான். அதனால தான் வந்து அல்சர் முதல்ல ரீஃபண்ட் ஆகி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வயிற்று புண்ணுக்கு முக்கியமான ரீஃபண்ட் ஆகி தான். ஏன்னா அதை வந்து காசு தூர கண்ணு பீச்சிங் போட்டு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நம்ம கிராமத்துல தான் சொன்னாங்க, ஆதி காலத்தில் ஒரு வயசுல வந்து பெண் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சமையல் செய்ய சொன்னாங்க. நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. அதை ஏற்கனவே கொழுத்து பழமொழி. அப்போ எண்ணெய் கொடுத்தா மாவு கரெக்டாக வரும். ரத்த உற்பத்தி ஆனால் எனர்ஜி வந்தால் எல்லாமே இதுவாகும். இது வந்து நம்ம ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னா காசு சூழ கந்தனை பீச்சு போட்டு பண்ணதுனால அல்சர், மூட்டு வலி, கேன்சருக்கு முக்கியமான ரீஃபண்ட் ஆகும். இது கிங்னு சுற்றி லேப் ரிப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு நான் காப்பி கொடுக்குறேன். மரச்செக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரண எந்த செக்கில் ஆனாலும் ஓகே. மரச்செக்குன்றது தேவையில்லை. கெமிக்கல் ஆட் பண்ணாமல் தான் போதும். மரச்செக்கு தான் பண்ணணும்லாம் கிடையாது. கெமிக்கல் ஆட் ஆகணும்னா அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சித்தர் மூணுல நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கடலெண்ணெய் கூட சொல்லலை. கடலெண்ணெய் பித்தம் அதிகம். வேர்க்கல்ல கிராமத்தில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வெள்ளை நெட்டு கொடுப்பாங்க. ஏன்னா பித்தம் அதிகமாக நெஞ்சரிச்சல் அல்சர் ஒத்துக்காகும். வெள்ளம் பேசிக் டைஜஷன் பவர் சரியாகிறதுக்கு சொன்னா வெள்ளத்தை யூஸ் பண்ணுறோம். கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணுறது காரணம் தான். இப்போ அதே வெள்ளம் வந்து நீங்க கல்லாமட்டியா கொடுத்தாங்க, வேர்க்கல சத்து தான், அதிகமான சத்து தான். இப்போ வெள்ளம் போட்டு கல்லாமட்டியா சாப்பிடுறேன். இப்பதான் பருப்பியும் வந்துச்சு. இப்போ கல்லாமட்டியா கொடுத்தாங்க. சத்ரு பித்து அது வேர்க்கல பித்தம் அதிகமாக பித்து நியூட்ரைஸ் பண்ணது யாருன்னா வெள்ளம் பேலன்சிங். அதனால வேர்க்கல வந்து வேண்டாம். ஏன்னு நிறைய பேர் பிபி அதிகமாக இருக்கிறாங்க, டென்ஷன் அதிகமாக இருக்கிறாங்க. திடீர்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இன்னும் பிபி அதிகமாகிடும். தானம் சொல்லுவாங்க, சாப்பிடுங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீ சாப்பிடுங்க. இது சுக்கு. இஞ்சி வந்து காஞ்சா சுக்கு. ஏதாவது காயும் போது சுண்ணாம்பு தண்ணியில் வேக வைப்பாங்க, அப்போதான் சுக்கா மாறும். இதோட தோல் நீக்கணும். தோலில் தான் அது விஷம். தோல் சீவிட்டு சுண்ணாம்பு தண்ணி நினைச்சு தான் காய வைக்கணும். இப்போ வேக வச்சதுனால சுத்தியாயிருக்கு. அதில் இது திப்பி. வாதம் பித்தம் கவத்துக்கு சுக்கு, மிளகு, திப்பி சொல்லுவாங்க.
இது சளி சம்பந்தப்பட்டது எடுத்துக்கணும். இது சிப்ளி, இது 3 திருக்கடுகுன்னு சொல்லுவாங்க. இது மிளகு, சுக்கு, மிளகு, திப்ளி 3 திருக்கடுகு. திருக்கடுகு வந்து சீரக சம்பந்தப்பட்டதை எடுத்துக்கணும். சளி சம்பந்தப்பட்டது, வீசிங் சம்பந்தப்பட்டது, தலைப்பாரம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வந்து சுக்கு, மிளகு, திப்ளி வந்து திருக்கடுகுன்னு கட்டளை கொடுத்துருவாங்க. நீங்க கொதி வச்சு குடிங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீரக சம்பந்தப்பட்ட நீர் வந்து வெளியே இருக்கும். கடுக்கா, இது திருப்பழம், முன்னாடி பார்த்து திருக்கடுகு, இது திருப்பழம். கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது வந்து திருப்பழம். இது மர இலைக்கு வயசு சம்பந்தப்பட்டதை கிளியராகிறதுக்கும் வாரம் சம்பந்தப்பட்டதை எடுக்கிறதுக்கும் திருப்பழம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடுக்கா வந்து சாதாரண மர இலைக்கு. ஆனா இதை சுத்தி முறை இல்லைங்க. நீ கடையில வேணுங்கிற கடுக்கா பவுடர் வந்து இந்த மாதிரி கடுக்கா தூள் முழுசா போடுறதா பவுடர் ஆகும். நம்ம வந்து தூள் தான் யூஸ் பண்ணுவோம். உள்ள ஒரு கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது, முறையில் அள்ளி குடித்தோம்னா கொட்டைக்கு. தோல் வந்து நீங்க பவுடர் பண்ண முடியாது. மிஷின் தனித்து கடுக்கா பவுடர் வாங்கினீங்கன்னா இந்த தோலை உடைச்சு மிஷின்ல பவுடர் பண்ணாங்கன்னா மிஷின் எடுத்து குடிச்சு போடக்கூடாது. கடுக்கா பவுடர் இறங்காது, அது ஆயத்தன்மை அதிகம். இதை நீங்க கடுக்கா பவுடர் வாங்கி சாப்பிடுவீங்க, பாய்க்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. இது வந்து முறையில் அடிக்கூடிய தன்மை நல்ல கிழமை இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. ஏற்கனவே நல்ல குணம் கெட்ட குணம் சொல்லுங்க, சுத்தி பண்ண முடியாது. இதை நீங்க தோல் உடைச்சு 1 கிலோ கடுக்காது 4 கிலோ தான் கிடைக்கும். ஓகேங்களா? பிசினஸ் பண்றவங்க 1/4 கிலோ தோலுக்கு வந்து உடைச்சு டைம் எடுத்து பவுடர் பண்ணி கம்மி ரேட்ல கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து ஆயுத்தன்மை ஜாஸ்தி. நம்ம கடையில அந்த வைக்கிற அந்த கடுக்கா பவுடர் வாங்கவே கூடாது. ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு அதுதான் விஷயம். நெல்லிக்காய், நெல்லிக்காய் இது பெரிய நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய். உடைச்சு காய வச்சதுனால செலுத்து போயிருக்கு, அவ்வளவுதான். இந்த நெல்லிக்காய் வந்து ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு எங்களுக்கு முக்கியமான கடுக்கா நெல்லிக்காய் தான் வந்து ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறீங்களா. கடுக்கா நெல்லிக்காய் போட்டாச்சு. இப்ப தாண்டிக்காய் 3 தான் திருப்பழம். கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது வந்து மரத்தை நல்லா இறக்கக்கூடியத்தாங்க. இது ஒன்றும் சுத்தி பண்ணலை. இப்போ இதெல்லாம் சுத்தி பண்ண வாங்கி வச்சு இதோட சரிக்கு சுத்தி பண்ணணும். இது 3 திருப்பழம், இது திருக்கடுகு. இது மூடின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது 2 செடி அப்படின்னா திப்ளியோட திப்ளி விளைஞ்சிட்டு போயிடு அங்கே ரூட்டு மூடின்னு சொல்லுவாங்க. திப்ளி மூலம்னு சொல்லுவாங்க. திப்ளி மூலம். இது மூலம்னா அப்படியே வேறு தண்டி எல்லாம் சேருது. இதுவும் தன்மை இருக்கு. சரி சமயம். இது சீரகம். ஓகே. சீரகம்னா வாதம், பித்தம், கவம் சமநிலைப்படுத்துறதுனால அதுக்கு வந்து சீரகம் பேரு. இப்போ எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யாரும் என்ன தேய்ச்சி குடிக்க மாட்டாங்க. ஆதிபத்து இருக்காதனால சைனஸ் ஆர்த்தரைட்டிஸ் நிறைய பேர் இருக்கு. அவங்க வந்து சடனா இப்போ என்ன தேய்ச்சி குடிக்கிறோம் அப்படின்னா குளிச்ச ஜுரம் வந்தோம், இல்லை கூழ் அதிகமாயிடும், தலைப்பால் அதிகமாயிடும். இந்த சீரகத்தை 1/2 கிலோ நல்லெண்ணெய், 100 கிராம் சீரகத்தை இந்த எண்ணெயில போட்டு நல்லா தீய வறுத்துருங்க, எண்ணெயிலே வறுத்துருங்க, பொடிச்சிருங்க. நல்லா சடங்குக்கு பிறகு அந்த எண்ணெய் தேவையும் கோல்ட் ஆகாது. ஏன்னா வாழைக்கு சமையல படுத்தும்போது சடங்கு குளிர்ச்சி ஆகாது, சடங்கு சூடாகாது, சமநிலையே ஆகும். ஏன்னா ஜீரண சக்திக்கு முதல்ல சீரகம் ஜீரணத்தை சீர் பண்ணி கொடுக்கும். ஆமா, சமைச்சு வாதம் பித்தம் சமையப்படுத்தும். வாதம் பித்தம் கூட்டினாலும் குறைஞ்சதான் நோய் வரும். இதை வந்து நோய்க்கு முதல் இது வந்து இந்த வாத பித்த காலம் தான். 3 நாடி, அதாவது வாத நாடி, பித்த நாடி, சேர்த்து நாடி நம்ம பாக்குறது. நாடினா நாடி வச்சுதான் எந்த குறைஞ்சிருக்கு. நாடி வாதத்துக்குள்ள பித்தம் எப்படி சேர்ந்தா என்ன ஆகும், பித்தத்துக்குள்ள சீரகம் சேர்ந்தா என்ன ஆகுது, இதுதான் முறைகள். பித்தத்துக்குள்ள சீரகம் சேர்ந்துச்சுன்னா கூடாது, செருப்பு போட முடியாது, ஐஸ் இருக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி உடம்பு சில்லுன்னு இருக்கும். பித்தத்துக்குள்ள வாதம் சேர்ந்தா உடம்பு ஹீட்டா இருக்கும், ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வரும், சைனஸ் ஆர்த்தரைட்டிஸ் வரும், தலைப்பாடம் வரும். இப்போ நிலாவாரை இது வந்து மரத்தை இறக்கக்கூடியதாங்க. இது வந்து சுத்தி பண்ணி பசும்பாலில் அரைச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே பசும்பாலில் கடைசியா வைக்கணும். நாட்டு பசும்பாலில் அரைச்சி சூடு வேப்பம் மட்டும் நீராவரி மட்டும் வளர்க்கும். அமைச்சா விஜய் எப்படி நிர்வகிக்கிறோமோ அது மாதிரி பண்ணாலே போதும். அதோடைய நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாம் கெட்டதெல்லாம் வெளியேற்றணும். கஷ்டத்தை முடிக்கக்கூடியதாங்க நிலாவாரி. இது வந்து வெள்ள சிறுநீர். சிறுநீர் வந்து பசும்பாலை வேக வச்சு தான் யூஸ் பண்ணணும். இது வேக வச்சு இதோட விஷத்தன்மை நீக்கிற பிறகு நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மரத்தை விளக்கக்கூடிய தன்மை. மர இலைக்கு கொசு யூஸ் பண்ண முடியாது. டைஜஷனுக்கு வாழைப்பீத்தல் சமையல் பற்றி இது யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மரத்தை விளக்கக்கூடிய தன்மை. எல்லாம் அரைச்ச பவுடர் எல்லாம் இது 3 மாசம் கை குழந்தை கொடுக்கலாம். பாதம் பித்தம் கவம் சமையல படுத்தணும். ஜீரணமாகல ஜீரணமாயிடும். நெஞ்சு குத்துது சரியாயிடும். அதிகமாக ஹைட்ராக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்குது. பித்தம் அதிகமாக சுரக்குது. பித்தத்தை நியூட்ரலைஸ் பண்ணி உடனே மோஷன்ல பார்ப்போம். 8 மணி நேரத்துல டாய்லெட்ல பாத்தீங்கன்னா கலர் மாறும். வாதம் அதிகமா இருந்தா கருத்தே வரும். பித்தம் அதிகமா இருந்தா டார்க் எல்லோ வரும். சீதனம் அதிகமா இருந்தா மரத்துல சரியோடு வரும். முக்கூட்டும் வெளியே இருக்கும். மரத்து வழியாக வெளியேறும். எவ்வளவு வெளியே இருக்கோ வயிறு உள்ள போகணும். கை முடி முடிச்சு கேஸ் குடிக்கக்கூடாது. இடுப்பு முடிச்சு கேஸ் குடிக்கக்கூடாது. வாழை பித்தம் எல்லாம் கழுத்து வெளியேற உடம்பு ஜீரணமாகும். நீங்க எந்த பொருள் ஜீரணம் ஆகணும்னு சொல்லுங்க அந்த பொருள் ஜீரணமாயிடும். இது சாப்பிட்டா ஆமா, இது வந்து பிளட் ஃபியூரிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எடுக்க இலை ரத்தம் தூண்டுறான்றாங்க. வயசாக வேகம் வந்து ஏன் குறையும்னா ரத்தத்தில் பித்தம் சேரும் போது வேகம் குறையும். இந்த மருந்து என்னன்னா பித்தத்தை எடுக்க ஆக்டிவ் உடம்பு வந்து எனர்ஜிக் ஆயிடும். உடம்பு வந்து ஆக்டிவ் ஆயிடும். வயசானவங்களும் இது சாப்பிடலாம். ஆமா, கண்டிப்பா 30 வயசு வரையும் வாழை உடம்பு வேலை செய்யும். இது சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும். கல்லு சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும் சொல்லுவாங்க. 30 வயசு வரையும் 60 வரையும் பித்தம் வேலை செய்யும். இது சாப்பிட்டா நெஞ்சு குத்தம், அது சாப்பிட்டா நெஞ்சு குத்தம், எண்ணெய் குறைப்பாங்க, அது பண்ணுவாங்க. 60 வரையும் சீரக வேலை செய்யும். இது சாப்பிட்டா கூழ் ஆயிடும், மூச்சு அரைக்கும். அது சாப்பிட்டா இறைப்பு வந்துடும், வீசிங் வந்துடும். அதனால வந்து கூல்டான தான் அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து சமையல பட்டு இந்த மாதிரி தான் நீங்க சாப்பிட்டா போதும். பிளட் ஃபியூரிஃபிகேஷன் வாழை வயசானவர் கம்பல்சரி சாப்பிடக்கூடிய மருந்து. இது அகற்றியுடைய முறை. இது 4448 வியாதிக்கும் ஒரே மருந்து சொல்லிட்டு சித்தர் மருந்துல அகற்றியுடைய முறை. இந்த முறை வந்து இப்ப நாங்க வந்து 4000 சூடம் விட்டு 4000 சூடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல்ல எல்லா மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மருந்து கொடுத்து தான் அடுத்த மருந்து நம்ம கொடுக்கணும். முதல்ல நம்ம சித்தர் முதல்ல இறப்பையில தான் கிளியர் பண்ணுவாங்க. அது அப்புறம் நம்ம ரத்த நாளங்களை சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்குறோம். பிளட் ஃபியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு வயிறு கிளியர் ஆகி அப்படி கொடுக்குற போது உடனே வேலை செய்யும். ரத்தத்து மூலியமா தான் ஒரு செல்லுக்கு நம்ம சாப்பிடுறோம். கால்சியம் அயன் கூட என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம ரத்தம் மூலமா போகுது. ரத்தம் கழிவுகள் அதிகமா இருந்தா நீங்க சாப்பிடுறது போகாது. என்ன ஆகும் அப்படின்னா கழிவுகள் இருந்துச்சு நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா காய்கறி சத்துலாம் சாப்பிடுறீங்க. சாப்பிட்ற சத்துலாம் என்ன ஆகும் அப்படின்னா நேரத்துக்கு மரத்து வழியா போயிடும். அவ்வளவுதான். இன்னும் நல்லா சாப்பிட்டு எனர்ஜியாக இல்லை. நீங்க எக்ஸிபிஷன் பண்ணும்போது ரத்தத்துக்கு நல்ல இலை ரத்தம் இருந்துச்சுன்னா ரத்தத்து மூலமா டிராவல் ஆகும்போது எல்லாமே கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும். ஜீரணமாக இருக்கும். ஜீரணமாக சரியாயிடும். அதுதான் பிளட் ஃபியூரிஃபிகேஷன் வந்து 3 மாசம் கை குழந்தைக்கு வரும். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டுருக்கோம் தெரியாது. குழந்தைங்க வருவாங்க, சாக்லேட் குத்துருவாங்க, அதில் பிசுறு கொடுக்கலாம் தெரியாது. இதோட நம்ம சாப்பிடும்போது கழிவு நீக்க என்ன ஆகும், உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிடும். சரி, மாற்றும் போது நம்ம கடல் சோழி நம்ம விளையாடும் போது சோழி விளையாடல அதோடைய பருப்பம் தான். பவுடர் மாதிரி. ஆமா, பலகரைன்னு பேர் அதுக்கு. தமிழ்ல பலகரை. அது ஒண்ணு பிறக்க தெரிந்தவன் தசவாதி. பொற்காசு விட்டாங்க அரசாங்க தான் நம்ம ஆரம்பிச்சோம். அது இதுல சுத்தமான தமிழ் 24 கேரட், அது 64 கேரட். இது பொன், அது செம்பொன். தாய் அப்படின்ட்டு ஒரு உலகத்துக்கு ஒரு தமிழ் காயக்கல்பம்னா காயம்னா உடம்பு, கல்பனை உடலை பதப்படுத்தும் முறை. இந்த மருந்துகள் தயார் பண்ணி அந்த ரசத்தை பிளந்து தங்கமா மாறிச்சு. அந்த உடம்பு தங்கமா மாறிடும். அப்போ ஜீவசமாதி அடையிறது வாசி யோகம், பரிங்க யோகம், குண்டலினி யோகம் பண்ண கொடுத்து அடுத்த ஸ்டேஜ் தான் இருக்கும்.